in ministry for me. இப்பொழுது எனக்கு ஊழியத்திலே அவன் பயனுள்ளவனாய் இருக்கிறான். It was the same Mark. இது அதே மார்க் தான். Love the ones who think different to you. உங்களை பற்றி வித்தியாசமாய் சிந்திக்கிறவர்களை நீங்கள் நேசியுங்கள். Because at the end they will be useful to you. ஏன் என்று கேட்டால் முடிவிலே அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக மாறுவார்கள். At the end they will be useful to you. முடிவிலே அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருப்பார்கள். Because they love the Lord as well. ஏன் கேட்டால் நம்மை போலவே அவர்களும் தேவனை நேசிக்கிறார்கள். They don't think like you think. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படியே அவர்கள் சிந்திக்கிறதில்லை. But they love the Lord as well. ஆனால் அதே வேளையிலே தேவனை அவர்கள் நேசிக்கிறார்கள். Love them. ஆகையினால் அவர்களை நேசியுங்கள். At the end of the day they will be useful to you. முடிவிலே அவர்கள் உங்களுக்கு உபயோகமாக பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். The Lord is wise enough to know who must be to your side. உங்கள் பக்கத்திலே யார் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். I will tell you this again. இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். The Lord is wise enough to know who is he going to place next to you. உங்கள் பக்கத்திலே யாரை அவர் அமர்த்த வேண்டும் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். Not everybody next to us will think the same way we think. நாம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நான் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படியே தான் அவங்களும் சிந்திப்பாங்க என்பது அல்ல. Why not, Lord? ஏன் இப்படி இருக்க கூடாது ஆண்டவரே? Because that's not good for us. ஏன்னு கேட்டால் அந்த காரியம் நமக்கு நல்லதாய் தோன்றாது. We must have someone to refrain us from some things. ஏன் சில காரியங்களை நாம் செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்கிறவர்கள் நமக்கு யாராயிலும் ஒருவர் இருக்க வேண்டும். We must have next to ourselves some people who think different to us. நம் பக்கத்திலே இருக்கிறவர்கள் நாம் சிந்திக்கிறது போல இல்லாமல் சற்று வித்தியாசமாய் நம்மை பற்றி சிந்திக்கிறவர்கள் இருக்க வேண்டும். That will help us to increase our love. நம்முடைய அன்பிலே நாம் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். Then we'll have to effort ourselves to love. அப்பொழுதுதான் அவர்களை நேசிப்பதற்கு நாம் சற்று முயற்சி எடுப்போம். Paul learned from Mark. மார்க்கிடத்திலே பவுல் இதை நன்கு கற்றறிந்தார். It took long time for Paul to acknowledge that Mark was useful. மார்க்கு ஊழியத்திலே பயனுள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பவுல் அறிந்து கொள்வதற்கு நீண்ட நாட்கள் தேவைப்பட்டதா இருந்தது. But at the end of the day he said, Mark is useful for me in ministry. கடைசியிலே அவர் நன்கு புரிந்து கொண்டார், மார்க்கு ஊழியத்திலே எனக்கு மிகவும் பயனுள்ளவனாய் இருக்கிறான். I will go to my third point. மூன்றாவது குறிப்புக்கு நான் போகிறேன். Right there in verse 9. அங்கே Same verse. அதே வசனத்திலே 9ஆம் வசனம். And this I pray that your love may abound yet more and more in knowledge and in no judgment. மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். Knowledge and judgment. அறிவு அது மட்டுமல்ல உணர்விலும். These are two different things. இந்த அறிவும் நாம் சில காரியங்களை உணர்ந்து நியாயப்படுத்துவது இந்த ரெண்டு காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. And it is meet for me to think these of you all. இதை பற்றி உங்களை பற்றி நான் சிந்திப்பது எனக்கு தகுதியா இருக்கிறது. That you may abound in knowledge and judgment. நீங்கள் அறிவிலேயும் உணர்விலேயும் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். What is knowledge? அறிவு என்பது என்ன? And what wisdom is? அங்கே What is wisdom? அறிவு என்பது என்ன? ஞானம் என்பது என்ன? Knowledge is an amount of information we receive through someone else. மற்றவர்களிடத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதுதான் அறிவு. Again, knowledge is a certain amount of information we receive through someone else. மற்றவர்களிடத்திலிருந்து இல்லாவிட்டால் பிற காரியத்திலிருந்து நாம் சில காரியங்களை அறிந்து தகவல்களை நம்முடைய சிந்தையிலே சேர்த்துக் கொள்வதுதான் அறிவு. We receive information.
பல காரியங்களை நாம் சேகரித்துக் கொள்கிறோம். We receive knowledge. அதுதான் அறிவை நாம் சேகரித்துக் கொள்கிறோம். It's the amount of information we receive through someone else. நாம் தகவல்களை நாம் பெற்றுக்கொள்வதுதான் அந்த அறிவு. What is wisdom? ஆனால் ஞானம் என்பது என்ன? It's the capacity to judge things that comes out from our heart. நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிறவைகளை நாம் சரியாக நியாயப்படுத்தி அதை பகுத்தறிவதுதான் ஞானம். Knowledge comes from outside. அறிவு என்பது வெளியே இருந்து வருகிறது. Wisdom comes just from the Lord. ஆனால் ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. And after wisdom is in the heart, அந்த ஞானமானது நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது then wisdom will come out from your heart. நம் அந்த ஞானம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது. So knowledge will come from outside. ஆகையினாலே அறிவு என்பது வெளியே வருகிறது. Wisdom will come out from your inside. ஞானமானது நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது. Is it more or less clear for you? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாய் விளங்கி விட்டதா? Knowledge come from the outside. அறிவு என்பது வெளியே இருந்து வருகிறது. Wisdom comes from the inside of you. ஞானம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது. Wisdom comes out. வெளியே ஞானம் வெளியே வருகிறது. That is the capacity to judge things. அதுதான் காரியங்களை நியாயப்படுத்துவதனுடைய அளவு. So it is meant for me to think this of you all. ஆகையினாலே இதெல்லாவற்றையும் உங்களை பற்றி சிந்திப்பது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. That you may receive as much knowledge as possible. ஆகையினாலே நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அறிவை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். But this is meant for me to think as this of you all. உங்களை பற்றி நான் இந்த காரியங்களை குறித்து சிந்திப்பது எனக்கு ஏற்றதாய் இருக்கிறது. That you may have the capacity to judge everything. நீங்கள் காரியங்களை நன்கு பகுத்தறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கு போதுமான அறிவு வேண்டும். That's different. அது வித்தியாசமா இருக்கிறது. The capacity to judge everything. எல்லா காரியங்களையும் சரியான முறையிலே நியாயப்படுத்தி பகுத்தறிவது. We must have that capacity in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அளவை அந்த காரியத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். To judge everything. எல்லா காரியங்களையும் சரியான முறையிலே நியாயப்படுத்தி பகுத்தறிவது. Wisdom that comes from the Lord. ஞானமானது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. That's the capacity to judge everything. அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு தான் எல்லாவற்றையும் நாம் நன்கு பகுத்தறிய முடியும். It is easy to find